சூழ்நிலைமை ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு காற்று ஒரு மண் எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் தான் இருக்கு. இதுக்கு இத்தனை பேர் விவசாயிகள் இன்னைக்கு 5வது கூட்டம் இங்கே நடக்குது. இந்த 5வது கூட்டத்தில் என்னைக்கு இது இப்போ நாங்கள் விவசாயிகள் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உரிமைக்காக நம்மளுடைய குழந்தைகள் வாழ்வாதாரத்துக்காக இன்னைக்கு நாங்கள் எல்லாமே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமா ஒரு திட்டம் எப்போ கொண்டு வந்தாருன்னு இந்த நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு 2006 இந்த திட்டத்தை பாஸ் பண்ணார். ஏன்னா அப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் ஒரு விவசாயிக்கு நிலம் இல்லைன்னா 2 ஏக்கர் நிலம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது உண்மையா தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லா இடத்துலையும் நிலம் கொடுத்திருக்காங்களோ இல்லையோ ஒண்ணுமே தெரியாது. ஆனா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை இந்த 3 வட்டத்தில் மட்டும் நிலம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஏற்றினார். ஆனா கொடுக்கவில்லை. காரணம் என்னன்னா கிரானைட், எம்சாண்ட் ஒரு பெங்களூர் பக்கத்தில் இருக்கிறனால தொழிற்பேட்டைகளுக்காக இருக்கக்கூடிய நிலம் இங்குதான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே பட்டா கொடுத்தாரு. அன்னைக்குதான் நிறுத்தி வச்சார். ஆனா 2013 அரசாங்கப்படி நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் என்ன வந்திருக்கு அப்படின்னா விவசாயிகள்கிட்ட கருத்து கேட்டு கருத்து கூட்டத்தில் நாங்கள் நிலத்தை கொடுப்போம் அப்படின்னு அரசாங்கம் கையகப்படுத்தணும். ஆனா அது மறைச்சு வச்சார். ஏன்னா இதை எட்டு போய் குப்பை தொட்டில போட்டுருக்கோம். ஏன்னா அந்த ஜீவம் ஒண்ணுமே தெரியாது. இது போல 2021 நம்ம மாடல் ஆட்சின்னு சொல்றது. இந்த மாடல் என்னன்னு யாருக்குமே தெரியாது. மாடல் என்ன? இந்த மாடல் என்ன? இந்த மாடல் ஆட்சியில என்ன சொல்லியிருக்கோம்னா நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி என்றார். என்னத்துக்கு ஒரு பக்கம் விவசாயிகள் கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அக்காவங்க எங்காவது நடந்துட்டு போகும்போது அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு தாலி செய்யணும், ஏதாவது ஒரு 5 பவுன் 6 பவுன் நகை திருடிட்டு ஓடும்போது மக்களை நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் அவனை பிடிச்சி கட்டி போட்டு அடிப்போம். ஆனா இன்னைக்கு எஸ்டிஆர்ஆர் சாலை பக்கத்தில் இந்த நாலேஜ் கேரடியில் நீ 1/2 கிலோமீட்டர் 18 1 கிலோமீட்டர் 37 ஆயிரம் ஏக்கர் நீ அடிக்கும் போது கிட்ட இந்த விலை 2.5 லட்சம் கோடி நீ கொள்ளையடிச்சிட்டு போனா நம்ம மக்கள் யாராவது சும்மா இருப்போமா? நாங்க 2.5 லட்சம் கோடி இங்க கொள்ளையடிக்கிறதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது. இந்த 2.5 லட்சம் கோடி நாம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டம் பத்தாது. நாம் அந்த ஆட்சி வந்தா செய்வாரு, இந்த ஆட்சி வந்தா செய்வாரு, நாம இந்த தலைவருக்கு ஓட்டு போட்ட நம்மளை காப்பாத்துறாரு, அந்த தலைவருக்கு ஓட்டு போட்ட காப்பாத்துறாருன்னு சொல்றது தவறு. நமக்கு நாமே நம்ம வாழ்வாதாரத்தை நாமளே காப்பாற்றிக் கொள்ளும். எந்த ஆட்சி வந்தாலுமே இப்ப நாம் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே நாங்க விவசாயிகள் என்பதே மறந்துட்டோம். நாம நான் திமுக, நான் அதிமுக, நான் பிஜேபி, நான் பாட்டாளி, நான் கம்யூனிஸ்ட் தான் அவர் தடத்துல தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் இந்த மாதிரி பெரியவர் சொன்னா இவருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா ஊராட்சி மன்றம் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போட்டு அவர் தலைவராக இருக்கணும். அப்புறம் ஒரு எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்னு சொன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னா எல்லாம் ஓட்டு போட்டிருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோட்டு குவார்டர் யார் கொடுத்தா அவருக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே அரசியல்வாதிங்க நிறைய ரூபத்தில் நம்மளுடைய புனிதி சாப்பிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய இது மாதிரி நம்ம படத்துல கொண்டு போயிட்டு இருக்க. ஆனா நீ எப்போ 500 ரூபாய் லோட் அவங்க கிட்ட வாங்கினியோ, ஒரு குவார்டர் எண்ணிக்கை வாங்கினியோ, ஒரு பிராதி பட்டம் வாங்கினியோ 500 ரூபாய் கொடுத்து ஒரு விவசாயி கிட்ட லோட்டு வாங்குற. ஆனா நாம போடும்போது இந்த எம்எல்ஏ நம்ம வட்டத்தில் நமக்கு நல்ல திட்டங்கள் செய்வாரு. இந்த எம்பி நமக்கு